18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இன்று இரவோடு இரவாகவே நீ மனசுல நினைச்ச விஷயத்தை உனக்காக நான் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். இறுதி வாய்ப்பாக நான் உனக்கு கொடுக்க போற நல்லதை புரிந்து ஏற்றுக்கொள்ளேன் செல்லமே. இன்பமும் துன்பமும் ஆற்று வெள்ளம் போல ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதுல உனக்கு பிடிச்ச இன்பத்தையும் இன்பமான விஷயங்களையும் ஞாபகமா எடுத்து வச்சுக்கோ. தேவையில்லாத துன்பத்தையும் துயரத்தையும் உனக்குள்ள வச்சுக்காம துரத்தி அடித்து விடு என் தங்கமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது நடக்கிறது போலதான் உன் வாழ்க்கையிலையும் சில நல்ல விஷயங்களையும் நீ விரும்பாத நீ எதிர்பார்க்காத விஷயமான கெட்டதுகளையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லா நல்லதுலையும் ஒரு கெட்டதும் இருக்கும், எல்லா கெட்டதுலையும் கூட ஒரு நல்லதும் இருக்கும்ன்றத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை யதார்த்தமா ஏத்துக்கோ. புயலின் வேகத்தை கூட இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சு முதல்ல சொல்லிடுறாங்க. ஆனா மனிதன் இதைத்தான் யோசிப்பான்னு மனிதனின் அடுத்த கட்ட நகர்வுகளை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் நொடிக்கு நொடி மனசை மாத்திக்கிட்டே தான் இருக்கான். அப்படி உன் மனசும் மாறிக்கிட்டே இருக்கு. நீ என்னவெல்லாம் யோசிக்கிற, என்னவெல்லாம் செய்ய ஆசைப்படுறன்னு எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் தெரிந்துதான் வைத்திருக்கிறேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைச்சா வருத்தமா இருக்குன்றத உணர்வதற்கு மகானாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யார் மனசையும் காயப்படுத்தாத மனிதத்தன்மை உள்ள மனிதனாக இருந்தா போதும். நீயும் அப்படிதான். யார் மனசும் நோகாத அளவுக்கு உன்னுடைய பேச்சையும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உன்னுடைய செயலையும் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். சிறந்ததை அடையணுன்றதுக்காக நீ வாழ்க்கை முழுவதும் தேடிக்கிட்டே இருந்தீனா எப்படி? உனக்கு கிடைச்சதை சிறந்ததாக மாத்திக்கிட்டீனா நிச்சயம் உன்னால சந்தோஷமாக வாழ முடியும். நான் உனக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேனா அது எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எப்படியாவது உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ ஒருபோதும் உன் முயற்சியை மட்டும் கைவிடாத. சரியான நேரத்தில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் பல மடங்கு பலன்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே. உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிப்பவன் உன் வளர்ச்சியில பொறாமை கொள்பவனாகவோ அல்லது உன்னை பார்த்து பயந்தவனாகவோ தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது உன்னை இப்படி தவறா விமர்சிப்பவர்களை நினைச்சு நீ ஏன் கவலைப்படணும்? வாழ்க்கைங்கிற படகை ஓட்டிக்கிட்டு போகும்போது அதுல சூறாவளி போல கஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்து உன் படகை திசை மாற்ற செய்யலாம், அல்லது உன்னை தப்பிக்க விடலாம், அல்லது உன்னை தள்ளி விடலாம். எது எப்படி நடந்தாலும் தன்னம்பிக்கைங்கிற துடுப்பை சரியாக பயன்படுத்தி அந்த வாழ்க்கைங்கிற படகை எப்படியாவது கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீனா நிச்சயமாக நீ வெற்றி பெற்றிடலாம் தானே. அப்படின்னா என்ன தெரியுது? உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கை உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் வீழ்ந்தோ அழிந்தோ போக மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கோ. நிறைய பேரை நீ நம்பி நிறைய பேர் உனக்கு ஏமாற்று வேலையையும் துரோகத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நீ வச்சிருக்க நம்பிக்கை அவர்களுக்கு உனக்கு வழியையும் கொடுத்துட்டதுன்றது எனக்கு புரியுது. நீ அவங்கள எந்த அளவுக்கு முழுசா நம்புனியோ இனிமேலாவது இப்படி யார் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற புரிதலை ஏற்படுத்திக்கோ. நீ கற்றதும் போதும் பாடம் பட்டதும் போதும்னு இப்போதாவது விழித்துக்கொள் என் தங்கமே. சும்மா கோயிலுக்கு போறதும் ஆண்டவனை கையெடுத்து கும்பிட்டு வணங்குவதும் கருப்பா காப்பாத்துவான்னு சொல்றதும் உண்மையான பக்தி கிடையாது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நீ யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் கெடுதல் செய்யாம எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி அதே சமயத்துல உன் வாழ்க்கையும் மன அமைதியோட வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். இதுதான் உண்மையான இறை பக்தி. எப்பவுமே யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அதுக்கு நன்றி சொல்ல பழகு. சின்ன வயசுக்காரவங்க பெரிய வயசுக்காரவங்கன்னு யோசிக்காம எல்லாரையும் மரியாதையா கூப்பிட்டு பேசி பழகு. கொஞ்சம் உன் மேல அன்பு காட்டினாலும் அந்த அன்பை திரும்ப செலுத்தக்கூடிய ஆளாக நீ இரு. சின்ன சின்ன துயரமோ வருத்தலோ பிரச்சனையோ யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு என் தங்கமே. எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்பாக யார்கிட்டையும் போய் அதை பத்தி பேசாத. ஆனா செஞ்சு முடிச்சிட்டினா நீ தைரியமாக சொல்லு. ஏன்னா இந்த காரியத்தையும் செய்வதிலேயே நீ ஆரம்பத்திலேயே அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீனா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். செய்வதில் நீ வெற்றி பெற்று விட்டால் அவங்க எப்படி நீ ஜெயிச்சன்னு யோசிப்பாங்க. அதுவே நீ தோல்வி அடைஞ்சிட்டினா சுலபமாக உன்னை விமர்சித்து குறை சொல்வார்கள். அதனாலதான் எந்த காரியமும் நடக்கிறதுக்கு முன்னால வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் செய்கிறேன். கவனமாக செய், எதுவாக இருந்தாலும் தெளிவா செய்.
அதற்கு பிறகு நீ ஜெயிச்சதை இந்த உலகமே வியந்து பார்க்குவேன் தங்கமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருப்பது போல உனக்கான அனுபவத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இதுவரைக்கும் நடக்காம போயிருக்கலாம். ஆனா இனிமேலும் அதை நடக்காமல் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ தோல்வியை தோற்கடிக்கக்கூடிய சிறந்த ஆயுதமாக இந்த கருப்பசாமி நான் இருக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். அப்படிதான் இன்று உனக்கான இறுதி வாய்ப்பாக இந்த பதிவை கேட்க சொன்னேன். எந்த அளவு நம்பிக்கையோடு நீ இதை கேட்குறியோ, மனசுல என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு கேட்குறியோ, அதை உனக்காக நான் நடத்துவேன் என் தங்கமே. எந்த தவறாக இருந்தாலும் அதை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகிக்கோ. உனக்கான தன்னம்பிக்கை தானாகவே வரும். நீ மன அழுத்தத்திலேயே இருந்தினா, அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியலைனா, இந்த கருப்பசாமி என்ன நம்பி வா. என்ன வணங்குனினா உன் மனசுல இருக்க பாரமும் அழுத்தமும் கவலைகளும் கஷ்டமும் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். எவ்வளவு அழகான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. அது உனக்குள் இருக்கும் இருளை போக்கி உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியின் பக்கம் வழி நடத்தும். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் கேளு. நீ யாருக்காவது நல்ல அறிவுரை சொல்லி அல்லது ஏதாவது ஒரு புது யோசனை சொல்லி அதன் மூலமாக அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா அந்த பெருமையை உனக்கு யாரும் தரமாட்டாங்க. அவங்க செஞ்சனாலதான் அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னு அந்த நன்மைக்கு காரணமாக அவர்களே அவங்கள சொல்லிக்குவாங்க. ஆனா நீ யாருக்காவது ஏதாவது ஒரு யோசனை சொல்லி அது தப்பா போயிடுச்சுன்னா மட்டும் அந்த பழியை தூக்கி உன் மேல போட்டுருவாங்க. அதனாலதான் எப்போதும் யாரையும் தேடி போய் அறிவுரை சொல்லாதன்னு சொல்றேன். அதிர்ஷ்டங்கிறது உன் கையில இல்லை, ஆனா முயற்சி என்பது உன் கைகளில் தானே இருக்குது. அதிர்ஷ்டம் கைப்பிடிக்க தவறினாலும் நீ செய்யக்கூடிய முயற்சி உனக்கு கை கொடுக்க தவறாது. என்ன நம்பு. இந்த கருப்பசாமி உன் கூடவே உனக்கு துணையா இருந்து உன்னை நிச்சயம் சிறப்பாக வாழ வைப்பேன். உங்ககிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாருமே உண்மையான உன் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சினா அது உன்னுடைய முட்டாள்தனம் தானே. நல்லா பேசுறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு யாரையும் நம்பி விட வேண்டாம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 2 முகம் இருக்கு. உன்கிட்ட சிரிச்சு பேசுற இதே முகமுள்ள மனிதர்கள் நாளைக்கே ஏதாவது உதவி தேவைன்னு போய் நின்னா சற்றும் யோசிக்காமல் உன்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. யாரிடமும் உதவி கேட்காத வரைக்கும் நீ நல்லவன்னு சொல்லுவாங்க, அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க. உதவின்னு கையேந்தி போய் நின்னா யோசிக்க மாட்டாங்க என் செல்லமே. பட்டங்கள் உயரத்துல பறக்கிறதுக்கு காரணம் அதன் வண்ணமோ வடிவமோ கிடையாது. அந்த பட்டத்தை பறக்க வைக்க முயற்சி செய்கிறாரே ஒருத்தர், அவருடைய பயிற்சியும் அவர் செய்யும் முயற்சியும் தான். அப்படிதான் உன் வாழ்க்கையும் முன்னுக்கு வரணும்னு நீ நினைச்சினா அதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் சரியா செஞ்சு நீதான் உழைக்க வேண்டும். சுற்றத்திற்காக சொந்த பந்தத்துக்காக வாழ ஆரம்பிச்சு நீ சுத்திக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு முதல்ல உனக்காக வாழ ஆரம்பி. உனக்கு தேவையானதை செஞ்சுட்டு அப்புறமாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி யோசிக்கலாம் அல்லவா. கிடைக்காதது எனக்கு வேணும்னு கேட்டு கேட்டு என்கிட்ட கண்ணீர் விடுற என் அன்பு பிள்ளையே, ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்த சில சந்தோஷங்களுக்காகவும் வெற்றிகளுக்காகவும் இந்த பிரபஞ்சங்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விடாதே. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக தான் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிடைக்காததை எதிர்பார்த்து ஏங்குவதை விட கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. நீ தடுக்கி விழுந்தாலும் நான் ஒருபோதும் காயமடையும்படி உன்னை விட்டுட மாட்டேன். கண்ணீர் துளிகள் கலங்கி போய் நீ நின்னாலும் கூட உன்னை சத்தமாக நான் சிரிக்க வைப்பேன். ஏன்னா நீ என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிறாய் அல்லவா. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை நான் துக்கமானதாக மாற்றி தரமாட்டேன். எல்லா கஷ்டங்களையும் போக்கி நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் தந்தே தீருவேன். உன்னை வெறுத்துட்டு வேணான்னு போனவங்களை நினைச்சு நீ வருத்தப்படாதே. ஏன்னா சில நிலங்கள்ல சில விதைகளை போடும்போது அந்த இடமும் அந்த விதையும் அதற்கு பொருத்தமாக இல்லைனாலும் அந்த தாவரம் அந்த இடத்துல வளர்ந்து நிற்கதான் செய்யும். அதே போல உன்னை வேண்டாம்னு வெறுத்த மனிதர்கள் எதிர்ப்பாக அவர்கள் கண்ணு முன்னாலேயே நீ வளர்ந்து நின்று காட்டணுமே செல்லமே. மகிழ்ச்சிங்கிறது உன்கிட்ட இருக்கிறதை பேச வைக்கிறது, அல்லது நீ யாருங்கிறத சார்ந்தது கிடையாது. நீ என்ன செய்ய போறங்கிறத பொறுத்துதான். எப்பவுமே மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய காரியங்களை மனநிறைவோட செய்ய ஆரம்பி. நீ எங்க நடந்து போனாலும் உன்னுடைய காலடி தடத்தை அழுத்தமாக பதிவு செஞ்சினா உனக்கு பின்னால வர்றவங்க நீ போன பாதையை பார்த்து உன்னுடைய தனித்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள்.
நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் உன்னுடைய முயற்சியை அழுத்தம் திருத்தமாக செஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற தயாராகன்னு சொல்றேன். என்னடா வாழ்க்கைன்னு நீ நொந்து போய்கிட்டு இருக்க இந்த காலம் மாறி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகானது, அற்புதமானது, நீ சிரிச்சு சந்தோஷப்படும்படி உன் வாழ்நாளை நான் மாற்றி அமைக்க போறேன்.